ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் கண்டகச்சனி, அஷ்டம சனி, இப்போ பாக்கிய சனி முடிஞ்சு கர்ம சனியை பார்க்க போகிறீங்க. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் பாக்கிய சனி, மிதுன ராசிக்கு பாக்கிய சனி மிகப்பெரிய சிக்கல்ல இருந்து கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்திருக்குன்னு நாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இடத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவங்க வந்தாங்க, வாராகியுடைய ஆசீர்வாதம், வாராகி கேள்விப்பட்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல், பொழுது போனால் பொழுது விடிஞ்சால் மீடியா துறையில் பூரா அந்த ஒரு சட்ட சிக்கலை பற்றி தான் பேச்சு. இது எப்படியாவது வெளியிலையும் சொல்ல முடியாது, வெளியிலையும் தெரியக்கூடாது. இதிலேருந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். மிதுன ராசி அன்பர் ஒரு மிகப்பெரிய தலைவர், வாராகியின் ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணிட்டாங்க வாராகி. இப்போ அதை பார்த்தோன்னா பேச்சே இல்லை, அப்படியே ஏறும், அப்படியே சும்மா பேருக்கு ஏறும், பேருக்கு உட்காந்துரும். அப்போ அதை போல் பாக்கிய சனி கடந்த காலங்களில் பாக்கிய சனியாக இருந்தது. உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள் கூட, பெரிய ஆபத்துக்கள் கூட வராமல் நாளைக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுற மாதிரி இருக்கும். நாலுலேருந்து பொழுது விடிஞ்சதுன்னா போச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்சஸ் நடந்திருக்கும். நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வெளியில் வந்திருப்பீங்க, நல்லது நடந்திருக்கும். ஒரே வரியில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னா நல்லது நடந்திருக்கும். அப்போ அதை தாண்டி இப்போ கர்மஸ்தானத்தில், இப்போ கர்மஸ்தானம் வேலை செய்ய போகுது, 10ஆம் பாவம் வேலை செய்ய போகுது. மிதுன ராசி என்பவர்களே, அரசியல் தலைவர்களுக்கு அற்புதமாக இருக்க போது இந்த 2026 அரசியல் மாற்றங்கள் நிகழும். அரசியலில் பல மாற்றங்கள் நிகழப்போது. இந்த பூமிக்கு ஒரு சில உயர்ந்த அரசியல் தலைவர்கள் கிடைக்கப் போகிறார்கள், புதிய தலைவர்கள் கிடைக்கப் போகிறார்கள். அதே சமயத்தில் அரசியல் கலகங்கள் ஏற்படும். ராகு, சனி ராகுனாலே அங்கே வீண்பழி கலகங்கள் உண்டு. அதுவும் பெண்களால் வரக்கூடிய கலகங்கள் அதிகமானதாக இருக்கும். குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் லேடிஸ் பேச்சை கேட்காதீங்க. இல்லை லேடிஸ் நிர்வாகம் பண்ணுறீங்க, ஆண்கள் பேச்சை கேட்காதீங்க. அவளை அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கலகங்கள் ஏற்படும். அப்போ இதையெல்லாம் அறிந்து கொஞ்சம் செக்யூராக இருப்பீங்களே ஆனால், அட்வான்ஸாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உறுதி, கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த 2026 மிதுன ராசிக்கு எந்த ஸ்தானம் அதிகமாக வேலை செய்யும்? 10ஆம் பாவம் வேலை செய்ய போகுது, 7ஆம் பாவம் வேலை செய்ய போகுது, 2ஆம் பாவம் வேலை செய்ய போகுது. வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இல்லை ஹார்ட்வேர்ஸு, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது கனிம வளங்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும், புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய போகுது. ஸ்பெசிஃபிக்காக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் மட்டும் சற்று கவனம் தேவை. ஒரு பழைய பார்ட்னர் வெளியில் போகிறாங்க, ஃபுல்லாகவே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாமா? ஒரு வாட்டி அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாமா? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. எது நமக்கு நன்மையும் அது தானப்பா செய்யணும். அப்போது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க மட்டும் சற்று கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ பொதுவாகவே வாழ்க்கையை உயர்த்தி மாற்றக்கூடிய வருடம்.
தொழில் அமைப்புகளிலே நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபங்கள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும். மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி சிறப்பான இடத்துல அமையும். நிறைய மாணவிகள் டாக்டர்ஸு, அந்த ஜேஇ எழுதக்கூடியவங்க, நீட் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சிறப்பானதாக இருக்கும். டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, அங்கே ஏதேனும் ஒரு சிக்கல்கள் இருக்குது, மாணவர்களுக்குள்ள ஒரு சில ரேக்கிங் மாதிரி வர்றது, இல்லைன்னா டீன் சரியில்லாமல் இருக்கிறது, ப்ரொஃபஸர் ஏதாவது அகைன்ஸ்டாக இருக்கிறது, மார்க் போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் அந்த மிதுன ராசிக்கு, அந்த மாணவ செல்வங்களுக்கு அங்கே படிக்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், இல்லை சட்ட சிக்கல்கள், சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, இல்லை பெண்களால் வரக்கூடிய ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போலத்தான் நிம்மதி அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக அரசியல் குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட அடைப்பதற்கான மார்க்கம், வழி பிறக்கும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அம்மா வழி சொத்து, அம்மா வீட்டு சொத்து, மாமனார் மாமியார் வீட்டு சொத்து பத்துக்கள், வரவேண்டிய சொத்துக்கள் சேரும். அப்போ வரவேண்டிய வருமானம், வரவேண்டிய சொத்துக்கள் வந்ததுன்னா அதெல்லாம் இழுபறியில் இருக்குது, இல்லைன்னா அதை ஒரு முடிவு காணாமல் இருக்குது, ரொம்ப தள்ளி போகுது. இதுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே.